ஒரு சேதமும் காணப்படவில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலையும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நன்மை செய்வார். வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள், எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த நாளிலே கூட வேதத்திலிருந்து இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சியில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பின் பகுதியில் சொல்லப்படுகிறது, அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. எனக்கருமையான தேவஜனமே, ஒரு ராஜா சொல்லுகிறார், அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. எவனில்? அந்த அவன் யார்? தானியேல். தானியேலை குறித்து அந்த ராஜா சொல்லுகிற ஒரு காரியம், அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை பல சேதங்களை பார்த்திருக்கலாம். பல சேதங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். உங்கள் குடும்பங்களில் பல சேதங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், அனுபவிச்சிருக்கலாம். சேதமடைந்த சூழ்நிலையில் கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கர்த்தர் இந்த வேத வசனத்திலிருந்து சொல்லுகிற ஒரு காரியம், அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. சும்மா இருக்கிறவனை பார்த்து அவனில் ஒரு சேதமும் காணப்படலைன்னு சொல்லலை. நல்லா தூங்கிட்டு இருக்கவனை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று சொல்லலை. யாரை பார்த்து ராஜா சொன்னார்? சிங்க கெபிக்குள்ளே தூக்கி போடப்பட்ட, அதன் பின்பு அவனை வெளியே கொண்டு வந்த பின்பு ராஜா சொல்லுகிறார், அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த தானியேல் வாழ்க்கையில சிங்கக்கபிக்குள்ள போன பின்பும் ஒரு சேதமும் ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறாரே, என்ன காரணம்? அதையும் அந்த ராஜா தான் சொல்லுகிறார். அந்த வசனத்திலே அதுக்கு கொஞ்சம் முன்னால சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி பார்த்தால், அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால், அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தாவீது சிங்கக்கபிக்குள்ளே போன பின்பும் அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய சரீரத்தில் ஒரு சேதமும் காணப்படாத சூழ்நிலை வருவதற்கு காரணம், அவன் தன் தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சேதம் வருகிறது என்றால் நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாத காரணத்தினால், கர்த்தரை விசுவாசிக்காத காரணத்தினால், கர்த்தருடைய மகத்துவங்களை, கர்த்தருடைய செயல்பாடுகளை, கர்த்தருடைய வல்லமைகளை, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை, அவருடைய நாமங்களை நம்ம விசுவாசிக்காமல் இருக்கிறபடியால் நம்மில் சேதம் காணப்படுகிறது. சரீரத்தில் சேதம், சமாதானத்தில் சேதம், எதிர்கால வாழ்க்கையில் சேதம், தொழில் வியாபாரத்தில் சேதம், வேலை பார்க்குற இடத்துல சேதம். ஏன்? சிங்கக்கெபி போல பிரச்சனை வரும்பொழுது ஏன் சேதம் வருகிறது? ஆனால் தானியேலுக்கு ஏன் சேதம் காணப்படவில்லை? காரணம், தானியேல் தன் தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்திருந்தபடியினால் என்று ராஜா சொல்லுகிறான். அப்படியானால் இந்த மாதத்தில் நீங்கள் கர்த்தர் பேரில் வச்சிருக்கிற விசுவாசத்தில் நீங்கள் குறையாதபடி, கர்த்தரை 100க்கு 100 விசுவாசிக்கிற பிள்ளையாக நீங்கள் மாறுவீர்களேயானால் உங்களிலும் ஒரு சேதம் காணப்படவில்லை என்று ராஜா சொன்னது போல
மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தானியேல் வந்துட்டு எனக்கு ஒரு சேதமும் காணப்படலை, எனக்கு ஒரு சேதமும் காணப்படலைன்னு சொல்லலை. நல்லா கவனிக்க வேண்டிய காரியம். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? ஆமாம், என்ன நம்மகிட்ட குறைவுகள் என்ன நமக்கு இருந்தால் அதை நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஆனால் அடுத்தவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சேதம் எல்லாத்தையும் அப்படி புட்டு புட்டு எடுத்து வச்சுருவாங்க. இங்கே தானியேல் எனக்கு ஒன்றும் சேதம் காணப்படலைன்னு சொல்லலை. சொன்னது யார்? ராஜா சொல்லுகிறா. ராஜா சொல்லுகிறா. சிங்கக்கவிக்குள்ளே தூக்கி போடப்படுகிற வரை பார்க்கிற ராஜா. சிங்கக்கவிக்குள்ளே தூக்கி போட்ட பின்பு இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அவர் அவர் அப்படியே அங்கலாய்க்கிற அந்த ராஜா, அதிகாலையிலே கிழக்கு விழுக்கு முன்னே சிங்கக்கவியை போய் எட்டி பார்த்து அங்கே போய் தானியேலே என்று சொல்லி கேட்கிற ராஜா சொல்லுகிறார், அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, வாழ்க்கையில் உங்களை சேதப்படுத்த நினைத்தவங்களே உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லையே, நாம் இவ்வளவு செஞ்சோம், அவனுக்கு ஒரு சேதம் வரலையே, இவ்வளவு உபத்திரவத்தை கொடுத்தும் இவ்வளவு பாடுகளை கொடுத்தும் ஒரு சேதமும் காணப்படவில்லையே என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு என் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பாதுகாக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம், கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில நீங்கள் உறுதியாயிருந்தால் ஒரு சேதமும் உங்க வாழ்க்கையில காணப்படாது, உங்க குடும்பத்தில் காணப்படாது, உங்க தொழில் வியாபாரம் இவைகளில காணப்படாது. ஒரே காரணம், வேதம் சொல்லுகிறது, ராஜா சொன்னதாக சொல்லப்படுகிறது, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால். இந்த ஒன்று மாத்திரம் செய்யுங்க இந்த மாதத்தில் மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த ஒன்று, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளையாக இருங்க. மனுஷனை நம்பாதங்க, கர்த்தரை நம்புகிற பிள்ளையாக இருங்க. உங்களிலும் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட ஆண்டவரே, தானியேலை குறித்து ராஜா சொன்ன அந்த வார்த்தை, அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்ற இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலையும் நடக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். பற்பல சேதங்களை பார்த்திருக்கிற பிள்ளைகள், பற்பல நிலையில சேதமடைந்திருக்கிற பிள்ளைகள், இன்றையில இருந்து கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளையாக, தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை சற்றிலும் குறைந்து போகாதபடி கர்த்தரை 100% நம்புகிற பிள்ளைகளாக, யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி யோபுவை போல கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக. யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு பின்பு ஆண்டவரே உன் பேரில் விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார்களோ, கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அதிகரிக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றும் சேதப்படையாதபடி, ஒன்றிலையும் சேதத்தை காண முடியாத அளவுக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. சேதப்படுத்த நினைக்கிற சிங்கங்களை தூதனை அனுப்பி கட்டி போடுகிற தேவன், நீர் செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை கண்மணி போல காத்தருளுங்கப்பா. இதிலும் பெரிதானவைகள் பிள்ளைகள் காணட்டும். இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் பேர்ல வச்சிருக்கிற விசுவாசம் குறைந்து போகாதபடி உங்க விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. உங்களில் ஒரு சேதமும் காணப்படாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. God bless you.